இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 பழுத்து தக்காளியாக எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தொக்கு. இப்போ நம்ம தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட மஞ்சள்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக தெரியும். பட் அதுக்கப்புறம் கொதித்த பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இட்லி மாவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தோசை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மாவுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குழம்பு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்காமல். இப்போ மாவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பராக தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு தான் இது. நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கனால இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.